திமுக அரசாங்கம் வந்ததும் ஒரு நிதி அமைச்சர் இருந்தார், மதுரகாரு. அவர் கொஞ்சம் வெளிநாட்டில் பேங்க்ல எல்லாம் வேலை பார்த்தவர் அவர். அதனால அவருக்கு கொஞ்சம் கணக்கெல்லாம் தெரியும். அதனால என்ன பண்ணிட்டார் அவரு, இவங்க இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஏமாத்துறதெல்லாம் கூடாது, இதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, நாங்க சொல்றதை செய்யி, நீ நிதி அமைச்சர், நாங்க சொல்றதை செய்யி, பணமே இல்லைங்க எப்படிங்க போய் ஜனங்கள்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு இருக்காரு. சொன்ன உடனே தூக்க அவரை அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி வேற ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டு, இப்போ ஒருத்தர் இருக்காரு தங்கம் தென்னரசுன்னு, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது கணக்கை பத்தி. இந்த மாதிரி ஆள் தான் தேவலாம் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு பக்கம் சும்மா நிதி அமைச்சர்னு போர்டை போட்டு உட்கார வச்சுட்டு, இவங்களா உட்காந்துட்டு பொய்யா போட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அவங்களோட நிதியமைச்சர் போடப்பட்டவரே சொல்லியிருக்காரு, இது பண்ணவே முடியாதுங்கன்னு. உடனே என்ன பண்ணிட்டாங்க திமுகல, நீ போய்க்கப்பா, நீ நிதியமைச்சர் சரியா வரமாட்டேன், நீ போ, நான் வேற ஆளை தகுந்த ஆளா போடுவேன், நம்மளுக்கு வேண்டியதை ஆமாசாமி போடுற ஆள் தான் வேணும், அதை போடு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, அவங்க திமுக எப்போதுமே அவங்க குடும்ப நலனை மட்டும்தான் பார்ப்பாங்க. உங்க நலனெல்லாம் அவங்க பார்க்குறவங்களே இல்லை. அவங்க வீடு நல்லா இருக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு போவாங்க. இதுதான் அவங்க செய்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா பணம் எங்கெங்கேயோ ஓடுது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் கல் மண் ஜல்லி இதெல்லாம் எங்கே போகுது, அரசாங்கத்துக்கே வரமாட்டேங்குது விற்கிற பணம். இப்போ நான் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இது எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டு வந்துடலாம் கஜானாவுக்கு. கொண்டுட்டு வந்துட்டா உங்க மாதிரி ஆட்களுக்கு செய்ய முடியும். அந்த தைரியத்துல தான் நான் இந்த அறிக்கையே கொடுத்துருக்கேன். ரொம்ப கொடுக்கலனாலும் 60 கொடுத்தது ஒழுங்கா செய்யணும்னு கொடுத்துருக்குறேன். இதுதான் விஷயம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும்.